சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பாக மீட்பு பணியை தொடங்கியுள்ளனர் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். சொல்லுங்க, தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இப்ப எங்கிருந்து பணியை தொடங்கி இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் இந்த பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க? அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி கோட்டுப்புறம் பகுதி. அந்த பகுதியோடைய தற்போதைய நிலையை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் தண்ணீர் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி இந்த கோட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான சாலையில் இவ்வளவு தண்ணீர். அதே போல் குடியிருப்புகளில் இதற்கு மேலாக தண்ணீர் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த குடியிருப்பு பகுதியில் மட்டும் சுமார் 2000 பேர் தற்பொழுது உள்ள சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை மீட்கக்கூடிய பணி தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நேற்று முதலே இந்த பணி நடைபெற்று வருகிறது. இந்த கோட்டுப்புறம் பகுதியில் மட்டும் இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சியுடைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்றால், வெள்ளம் அதிகமாக ஓடிக்கொண்டிருப்பதால் மீட்பு பணி தற்பொழுது துரிதப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. உடனடியாக இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை கோட்டுப்புறம் பகுதியில் நிலவுவதால் ராணுவம் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு. ராணுவத்தைச் சேர்ந்த 2 பட்டாலியன் வீரர்கள் தற்பொழுது இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலை முதலே தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 100க்கும் மேற்பட்டோர் கோட்டுப்புறம் பகுதியில் முகாமிட்டு மீட்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தற்பொழுது குடிநீர் மற்றும் உணவு போன்ற அடிப்படை வசதிகள் தேவைப்படுவதால் இராணுவத்தினர் ஒரு குழுவினரும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த ஒரு குழுவினரும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை முதலில் எடுத்துச் சென்றுள்ளார்கள். அதே போல ஹெலிகாப்டர் மூலமும் அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், பல சவால்களை கடந்துதான் இராணுவத்தினர் தற்பொழுது உள்ளே செல்ல முடிகிறது. ஏனென்றால் வெள்ளத்துடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. படகுகள் மூலம் அந்த உள்ளே செல்ல முடியவில்லை. நேரடியாக இந்த ரோட்டில் பார்க்கலாம், காரு ஆட்டோ எல்லாமே அடிச்சுட்டு வெளியில் வந்து வெளியில் சிக்கியுள்ளது. ஆகவே இந்த படகுகளை இந்த சாலைகளில் கொண்டு போகிறது ஒரு சிரமமாக இருக்குது. ஏன்னா காரு ஆட்டோலாம் ரோட்டில் இருக்கும்போது படகுகளை உள்ளே இயக்குறதே ஒரு சிரமமாக இருக்குது. ஆகவே ஒவ்வொரு இராணுவத்தை சேர்ந்த வீரர்களும் இது போன்று ஒரு கடும் சவாலோடு தான் அந்த கயிறுகளை மூலம் உள்ளே போய் ஒவ்வொருத்தராக மீட்டு கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் இருப்பதால் மீட்பு பணி தற்பொழுது கொஞ்சம் தீவிரப்படுத்த வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்படுகிறது. இருந்தாலும் வெள்ளத்துடைய வேகம் அதிகரித்திருப்பதால் தற்பொழுது மீட்பு பணி கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்குது. இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவராக தற்பொழுது இராணுவ வீரர்கள் நேரடியாக பார்க்கலாம். அந்த கயிறுகளை கொண்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அங்கிட்டு கமாண்டோ படை உள்ள நிற்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த கமாண்டோ படையை சேர்ந்த வீரர்கள் உள்ள வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய இடத்த வந்து மீட்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு தனியார் மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனைக்குள்ளே சில நோயாளிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை, ஆனால் கூறப்படுகிறது. அந்த தகவலில் எடுத்து மருத்துவமனையில் யாராவது சிக்கியுள்ளார்களா என்பதை பார்ப்பதற்காக கமாண்டோ படையை சேர்ந்த வீரர்கள் மருத்துவமனைக்கு உள்ளே போயிருக்காங்க. ஒரு பள்ளியில் வந்து 300 பேர் தங்கி இருப்பதாக கூட, அதாவது முகாம்களில் தங்கி வச்சிருந்தாங்க. அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்களை முதலில் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இராணுவத்தை சேர்ந்த ஒரு குழுவும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த 3 குழுக்களும் அந்த பள்ளிக்கு முகாமிட்டிருக்காங்க. கோட்டுப்புறம் பாலத்தை நீங்க நேரடியாக பார்க்கலாம். அங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இந்த சாலை தற்பொழுது துண்டிக்கப்பட்டிருப்பதால் ஒரு புறம் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த புறம் இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான உணவுகள் அந்த பக்கம் ஒரு மீட்பு குழு இருந்து அங்க இருக்கக்கூடிய மீட்கப்படக்கூடிய மக்களை அந்த புறம் சைதாப்பேட்டை இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கப்பட்டு வருகிறது. நம்ம கூட இப்போ இராணுவத்தோடைய வண்டியில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இராணுவத்தோட வண்டியில் நம்மளும் பயணிக்கிறதுக்காக தான் போயிடணும். ஆனால் வெள்ளத்தோடைய வேகம் அதிகமாக இருப்பதால் இராணுவத்துடைய வண்டியே இந்த இடத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. வண்டி தற்பொழுது அந்த பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் சாலை முழுவதுமே காரு, பைக், ஆட்டோ என அடித்து வரப்பட்டு எந்தவித ஒரு வாகனமும் இயக்கப்படவில்லை. சாலை முழுவதுமே பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு, தாழ்வான பகுதியாக உருவாகியுள்ளது. ஆகவே தற்பொழுது இராணுவத்தை சேர்ந்த 2 பட்டாலியன் வீரர்களும் மீட்பு பணியை தீவிரப்படுத்தி முதற்கட்டமாக அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவு, குடிநீர் உள்ளிட்டவை வழங்குவதற்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. மேலும் ஒவ்வொருவராக அந்த படகுகள் மூலம் இன்று பிற்பகலுக்குள் இங்கே இருக்கக்கூடிய கோட்டுப்புற பகுதி மக்களை மீட்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என இராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர் கூட இராணுவத்தை சேர்ந்தவர் இருக்கார், அவற்றை கேட்கலாம். சார், இப்போ வண்டியை இயக்குறதுல உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது சார்? இங்கே வண்டி இயக்குறதுனா இங்கே வந்து பள்ளம் அதிகமாக இருக்குது. பள்ளம் வந்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி முதலே வந்து நடந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த லெவலில் தண்ணி வரும்போது சைலண்ட் சுந்தரம் முங்கிடும். அதனால் அதுக்கு மேலே வண்டியை வந்து இயக்க முடியாது. அதனால தான் இங்கே நிப்பாட்டி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். அவங்க கயிறு அங்கே சரியாகலன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் வண்டி எடுத்து அந்த போல் வரையே போகலாம். ஏன்னா அது அளந்து பார்த்தாச்சு தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது, போகலாம். அது இப்போ என்னென்ன மாதிரி நம்ம ராணுவ வீரர்கள் என்னென்ன மாதிரி மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? இப்போ அங்கே வரையும் போகிறோம். அங்கேருந்து 500 மீட்டர் முன்னாடி போகணும். இப்போ அப்படியே முன்னாடி போயிட்டு ஃபார்வர்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆள் பத்தலைன்னா இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இங்கேருந்து முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஆள் வந்துட்டே இருப்பாங்க. ஓகே, என்னென்ன
மாதிரி சவால்கள் இருக்குங்க உள்ளே போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சவால் இருக்குது, எப்படியெல்லாம் மீட்க போகிறீங்க சார்? சவால்கள் நிறையா இருக்குது. அவங்கள ஒரு இது ஒன்று இருக்கும், குக்கி மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டு கொண்டு வருவாங்க. அப்புறம் அவ்வளோதான். இல்லை வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது மீட்கிறது? ஏன்னா 2000 பேருக்கு மேலே உள்ள சிக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை இருக்குது, பிரதான பிரச்சனை என்ன? பிரச்சனை பார்த்தா தண்ணீரோட வேகம் அதிகமாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இப்போ போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து உள்ளே விழுந்துட்டார். ஒரு இடத்துல இருந்து பெரிய குழி இருந்தது, அது உள்ளே விழுந்துட்டார். அவர் ட்ரைனிங் தெரிஞ்சனால கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டார். அதனால் நிறையா பிரச்சனை, வண்டி இருக்குது, காலில் அடிச்சிரும், அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது. அதாவது கடும் சவாலோடு தான் அந்த மீட்பு பணியை ஈடுபட்டிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இந்த கோட்டூர்புரம் பகுதியில் இருக்குது. ஏன்னா உட்புறமாக இன்னும் உள்ளே போய் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் போய் பார்க்கவே முடியலை. ஏன்னா வெளிப்புற சாலைகளே வண்டி வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டிருப்பதால் உட்புறம் வீடுகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் சாலை முழுவதுமே தேங்கியிருக்கு. அதனால் படகுகளை இந்த பகுதியில் வந்து கொண்டு போய் வேகமாக விரைவாக மீட்பு பணியை நடத்துறதில் சிக்கல் இருப்பதாக ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மாநகராட்சியுடைய அதிகாரிகள் இந்த பகுதியில் முகாமிட்டிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் அமைச்சர் வைத்தியலிங்கமும் தற்பொழுது நின்று இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உணவுகளோ அடிப்படை வசதிகளோ அவர்களுக்கு தங்க வைப்பதற்கான இருப்பிடமோ மற்ற மாற்று உடைகளோ கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக அமைச்சர் வைத்தியலிங்கமும் தெரிவித்துள்ளார். மேலும் மாநகராட்சியுடைய அதிகாரிகளும் 24 மணி நேரம் இந்த இடத்துல முகாமிட்டு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது இந்த பகுதி கோட்டூர்புரம் பகுதி முழுவதுமே தற்பொழுது வெள்ளக்காடாக உள்ளது. ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் கோட்டூர்புரம் பகுதியில் நிலவுகிறது. ஏன்னால் ஒரு 2000க்கு மேற்பட்டோர் உள்ள சிக்கியிருக்காங்கன்னா அவர்களை பத்திரமாக உயிருடன் மீட்க வேண்டும் என்ற ஒரு கடும் சவாலோடு தான் தற்பொழுது ராணுவத்தினர் தங்களுடைய மீட்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவுடைய பணியை முக்கியமாக சொல்லியாக வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட அவர்களும் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல முகாமிட்டிருக்காங்க. அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை இன்று காலையில் மீட்டிருக்காங்க. ஒரு எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர்களை மீட்க முடியுமோ அவர்களை மீட்டிருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த அதிகாரிகள் வரக்கூடிய காட்சிகள் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அவங்களும் வந்து தற்பொழுது இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ராணுவத்தோடு அவர்களும் இணைந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய உபகரணங்கள் படகுகளை வைத்து அவர்களால் என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களும் தற்பொழுது ஒரு குழுவாகவும் ஒரு பகுதியாகவும் ராணுவத்தை சேர்ந்தவர் ஒரு பகுதியாகவும் தமிழக கமாண்டோ படையை சேர்ந்த ஒரு அதிகாரிகள் ஒரு பகுதியாகவும் மாநகராட்சி அதிகாரிகளால் என்னென்ன மாதிரியான நிவாரண உதவிகள் செய்ய முடியுமோ அது போன்ற பணிகளை மாநகராட்சி அதிகாரிகளும் என ஒன்றிணைந்து தற்பொழுது கோட்டூர்புரம் பகுதியில் நிவாரண பணிகளும் மீட்பு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மைதிலி, கோட்டூர்புரம் பகுதியில் ராணுவமும் தேசிய பேரிடர் குழுவும் மீட்பு பணியில கடும் சவாலுக்கிடையே மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறதா சொன்னீங்க. இது தவிர பொதுமக்கள், அங்க இருக்கிற பொதுமக்கள் என்ன சொல்றாங்க கோகுல்? அதாவது பொதுமக்களுக்கு இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அச்சம் என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது சிக்கியிருக்கக்கூடிய மக்களை உடனடியாக மீட்க வேண்டும். அவர்களை பத்திரமாக மீட்டு அவர்களுக்கு உணவு மற்ற குடிநீர் கூட இல்லாமல் நிறைய இடத்துல வந்து பொதுமக்கள் சிக்கி தவிச்சிருக்கிறதாக எங்களுக்கு உறவினர்கள் தரப்பிலிருந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் நிறைய பேர் இங்கே வந்து உறவினர்கள்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு புறம் பொதுமக்கள் அங்கே நேரடியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அதாவது தொடர்பு இல்லாமல் இருக்குது. அவங்களோட ஒரு தொலைபேசியிலையோ இல்லை வேறு எந்தவித ஒரு தொடர்பும் இல்லாதனால அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இங்கே இருக்கவங்களுக்கு தெரியல. ஆகவே அதிகாரிகளும் இராணுவத்தினர் தான் அவங்கள போய் தொடர்பு கொள்ள முடிகிறது. பொதுமக்கள் முக்கியமான விஷயங்கள், எங்களுக்கு முகாம்கள் இருக்கவங்களுக்கு உணவு உடனடியாக வழங்க வேண்டும், சிக்கியிருக்கவங்கள உடனடியாக மீட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை முதல்ல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் தரப்புலையும் கோரிக்கை வைக்கிறாங்க. பொதுமக்களும் இதோட இணைந்து பணியாற்றக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக போயிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே இந்த இராணுவத்திற்கு தேவையான வழிகாட்டுதலை சொல்கிறாங்க. இந்தந்த இடத்துல பள்ளம் இருக்குது, இந்தந்த இடத்துல பொதுமக்கள் தங்கியிருக்காங்க, இந்தந்த இடத்துல சிக்கியிருக்காங்க, இந்த வழியாக போனால் ஈஸியாக அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருக்கும் தேவையான வழிமுறைகளை இங்கே கோட்டூர்புரம் பகுதி சேர்ந்த மக்கள் வந்து இளைஞர்களும் சேர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளையும் நம்ம நேரடியாக பார்க்கலாம். அந்த 3 பேர் உள்ளே போய் அவ்வளோ வேகமாக வரக்கூடிய அந்த வெள்ள நீர்லையும் அந்த 3 பேர் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. அவங்க வந்து இராணுவத்திற்கு தேவையான வழிமுறைகள் சொல்கிறாங்க. சார், அந்த இடத்துல பள்ளம் இருக்குது, அந்த பகுதியில் போக வேணாம், மற்றொரு பகுதியில் போய் வேற ஒரு மீட்பு பணி இங்கே இந்த வழியாக போனால் எளிதாக அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நம்ம அவங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தேவையான வழிமுறைகளை இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே உறவினர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. அதாவது திருவான்மையூர் உள்ளிட்ட இடங்கள்ல இருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களாம் கோட்டூர்புரத்தில் எங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க. எங்களுடைய பாட்டி தாத்தா எல்லாரும் இங்கே இருக்காங்க. அவங்கள நாங்கள் தொடர்பு கொள்ளவே முடியலை.
அவங்களுக்காக அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை அவங்களை அனுமதிக்கலை. ஏன்னா உறவினர்களை நாங்கள் பத்திரமா மீட்டு கொண்டு வரதுக்கான நடவடிக்கையில் தான் நாங்கள் முதற்கட்டமாக ஈடுபட்டிருக்கோம். நீங்கள் எது தொடர்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது. கமாண்டோ படையை சேர்ந்த வீரர்கள் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அவங்க வந்து கடும் சவாலோடு தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த உள்ள வந்து ஒரு முதற்கட்டமாக அந்த குழு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு உணவுகளையும் தற்காலிகமாக பிரெட்டு உள்ளிட்ட குடிநீர் பாட்டில்களையும் முதல்ல கொண்டு போய் உள்ளே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கமாண்டோ படையை சேர்ந்த வீரர்களும் தற்பொழுது தீவிரமாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டுக்குழுவாக கோட்டூர்புரத்தில் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தரப்பிலையும் காவல்துறைக்கு தேவையான மாநகராட்சி ஊழியர்களுக்கு மீட்பு குழுவினருக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறும் காவல்துறை தரப்பிலையும் அரசு தரப்பிலையும் கோரிக்கையும் ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கு.